ஏதோ கட்டுக்கதை இவனுங்களுக்கு ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் இல்லாமல் தூக்கி இதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஈரான் அப்படி ஒன்றும் சொல்லலையே இன்னும் அப்படின்ட்டு தான் நினச்சது. ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னடா திடீர்னு கொஞ்சம் அந்த நிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரியாக போயிட்டுருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஹ்ரைன் சவுதி அரேபியாவை கனெக்ட் செய்யக்கூடிய மிக முக்கியமான கிங் ஃபஹத் கியோஸ்வே பாலம் வந்து மொத்தமாக சவுதி அரேபியா லிங்க் பஹ்ரைன் ரெண்டையுமே லிங்க் பண்ணக்கூடிய பாலம். இந்த பாலத்தை வந்து கம்ப்ளீட்டாக மூடுறாங்க. தற்போதைக்கு பாவனையை தவிர்க்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் குவைத்துடைய ஷேக் ஜாபர் பாலம், அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இன்னும் சில பாலங்கள், ஜோர்டானில் இருக்கக்கூடிய பாலம், துபாயில் இருக்கக்கூடிய பாலம், இந்த மாதிரி பல பாலங்களுக்கு மிகப்பெரிய ரிஸ்காக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா ஈரானுடைய பாலங்கள். ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னா, இந்த பைத்தியக்காரன் போடுற அறிக்கை ஒன்று அதே மாதிரி பேசுகிற பேச்சு இருக்கு இல்லையா, ட்ரம்ப்புடைய பேச்சு மக்களே அந்த எல்லாரையும் கொஞ்சம் கோபப்படுத்துகிற மாதிரியும், அடுத்தது வார்த்தைகள் ரொம்ப சீப். இப்போ வர வர ட்ரம்ப்புடைய வார்த்தைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அந்த வெளியிடக்கூடிய அந்த சொற்கள் வந்து ரொம்பவும் கடுமையானதாகவும் ரொம்ப மோசமானதாகவும் இருக்குது. அதாவது சும்மா சாதாரணமாக அந்த ஒரு லோ கிளாஸில் ஒருத்தன் டே அப்படின்னு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் ட்வீட்டில் வந்து டைப்பிங்கில் போடுறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு பிறகு ஈரானுடைய பாலங்களும் மின்சாரமும் முக்கியமான பவர் பிளான்ட்டுகளும் இன்னைக்கு நரகத்தை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் வந்து ஒரு அறிக்கையை விட்டதால தான் அங்கே என்னமோ தெரியலை, சில தகவல்கள் வந்து அந்த கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட்டான சில தகவல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போதைக்கு சிலர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுலேயும் முக்கியமான ஒன்று பல நாட்கள் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரியா. ஆனால் ஈரான் ஒஃபிஷியலாக எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணலை இப்போ வரைக்கும். ஈரான் சொல்லலை நாங்கள் வந்து இந்த நாடுகளுடைய பாலங்களுக்கு அடிக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, அமேசானுக்கு அடிக்க போகிறோம், அமெரிக்கா பேஸுக்கு அடிக்க போகிறோம், அங்கங்கே அதுக்கு அடிக்க போகிறோம் அப்படின்றது அவங்க டைரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாலங்களை பற்றி இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் இப்போது அரப் டைம்ஸில் இந்த வெளியாகின தகவல் பார்த்திங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுது. சவுதி அரேபியா பஹ்ரைன் அந்த பாலம் மூடப்பட்டதால் அவங்களுக்கு ஒஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் கிடைக்காட்டி அந்த பாலத்தை அவங்க மூட போகிறது இல்லை. இப்போ நாம் எல்லாம் இந்த டெய்லி சகஜமாக கடைக்கு போகிறோம், வாரோம், சாப்பிட்றோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், ஷாப்பிங் பண்ணுறோம், ஜெமியாவுக்கு போகிறோம் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம வீட்டை விட்டு வெளியாகிறோம் இல்லையா, போர் சூழல் தானே. இந்த நாடுகள்லையும் யுத்தம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது, அதாவது தாக்குதல் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்படி இருந்தும் நம்மளுடைய அன்றாட நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆனால் இதே இப்போ கவர்மெண்ட் வந்து வீட்டை விட்டே வெளியாகாதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டை விட்டு வெளியாகுவோமா? இல்லை. அப்போ ஏன் வெளியாக வேண்டாம்னு சொல்கிறாங்க? காரணம் இருக்கும். இந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏன்? காரணம் இருக்குது. அதே மாதிரி இப்போ பாலத்தை மூடினாங்கன்னா அதற்கும் காரணம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி இரவு 8 மணி வரைக்கும் லேப்டாப் தான் பார்ப்போம் என்ன தான் நடக்குது, எங்கே போய் இது முடிய போகுது, என்ன மாதிரியான தீர்மானங்கள் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு பிறகு எடுக்கப்படும். ஈரானுடைய தெஹ்ரான், இஸ்ஃபஹான், புஷேஹர், அதே மாதிரி இன்னும் பல பிராந்தியங்களில் என்ன நடக்கும், அதனுடைய தாக்கங்கள் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். God is great. இன்ஷா அல்லாஹ் கரீம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பாலம் ஒஃபிஷியலாக மூடினது வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. குவைத்தில் ஷேக் ஜாபர் பாலம் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, அதே மாதிரி சவுதி அரேபியா, கத்தார், துபாய், அதையும் தாண்டி ஜோர்டான், இப்படி பல நாடுகளில் பாலங்கள் இருக்குது. அதில் வீடியோ காட்சி ஒன்று எனக்கு கிடச்சிச்சு, நான் அதை உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன், அதில் போடுறேன் பாருங்கள், கவனமாக இருங்க.